இந்த மினி விளாக்ல சண்டே லஞ்சுக்கு என்ன குக் பண்ணுறேன்னு பார்க்கலாமா. மீன் தான் வாங்கியிருந்தேன். மீன் வாங்கி கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. கடைசியாக நோம்பு டைமில் வாங்கினது. ஏன்னா இப்போ மீன் பிடி தடைக்காலம் போயிட்டு இருக்கனால மீன் பெருசாக மார்க்கெட்டில் வரதில்லை. சரி மொத்தமாக முடிஞ்சதும் சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தா தன்னால் மீனை தேடிடுது. ஸோ மார்க்கெட் போய் என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ பார்த்து வாங்கிட்டு வரேன்னு போய் நல்ல ஒரு பெரிய பாறை மீன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. விலை கொஞ்சம் அதிகம் தான், ஆனால் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இந்த மீன் வாங்கிட்டு வரப்போ மட்டும் கவரை திறந்து மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அது சொல்லவே முடியாது. நீங்களும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா உப்பு போட்டு உரசி எல்லா மீனையும் கழுவிட்டு சூப்பர் ஸ்லைஸா இருந்துச்சு. ஸோ கொஞ்சத்தை பொரிச்சிடலாம்னு சொல்லிட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இந்த மீன் குழம்பு வைக்கிறப்ப மட்டும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா சமைக்க ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா சீக்கிரமா குழம்பு வச்சுட்டோம்னா மத்தியானம் சாப்பிடும்போது மீன் நல்லா குழம்புல ஊறி புளிப்பா காரமா சூப்பரா இருக்கும். புளியை 3 வாட்டி நல்லா கரைச்சு 2 தக்காளி பழத்தை பிழிஞ்சு விட்டு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்து அரை மூடி தேங்காய் கூட மிளகு சீரகம் சோம்பு சேர்த்து நல்லா ஃபைனா அரைச்சு அதையும் இந்த புளிக்கரைசலோட சேர்த்து குழம்பு கூட்டி வச்சுட்டு கடாயில நல்லெண்ணெய் நிறைய ஊற்றி தாளிச்சு விட்டு இந்த புளிக்கரைசலையும் சேர்த்து 15 நிமிஷத்துக்கு பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா கொதிச்சதும் மீனை சேர்த்து ஒரு 5-6 நிமிஷத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணீங்கன்னா என்னோட ஸ்டைல்ல கம்மன்னு ஒரு சூப்பரான மீன் குழம்பு தயார். நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நம்ம சேனலுக்கு இப்போ நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. அவங்களுக்காக ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ண வேண்டியதா. மீனையும் நல்லா சுட சுட சூப்பராக பொரிச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷீரூஸ் ரெடிங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.